கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானதை மனமேட்டிமை. ஆமென். சாலமோன் ஞானி மிக அழகாக ஒரு மனிதனுடைய அழிவுக்கு அவனது அகந்தையே என்றும் இதையே ஆங்கிலத்தில் ப்ரைடு என்றும் சொல்லலாம். ஒரு மனிதனின் விழுதலுக்கு காரணம் அவனது மனதில் உள்ளதான மேட்டுமையாகும். இதை ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதாவது அரகண்ட் ஸ்பிரிட் என்றும் கூட நாம் சொல்லலாம். இதற்கு பரிசுத்த வேதத்திலிருந்து உதாரணமாக பாபிலோனின் முதல் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கும் அடுத்தபடியாக வந்த பெல்ஷாத்சார் தனது மேன்மையை விளங்க பண்ணும்படியாக அதை உலகிற்கு வெளிப்படுத்தும்படியாக தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து ஏற்பாடும் செய்கிறான். அந்த விருந்து பெரும் நாசத்திலும் அவமானத்திலும் முடிவடைந்து விட்டது. அது மட்டுமல்ல, ராஜாவும் மற்ற யாவரும் மதுபானம் பண்ணி கொண்டிருந்த அன்று இரவே தேவனுடைய நியாயத்திற்கு பாபிலோன் பேரரசு மீது வந்து அன்று இரவே பாபிலோன் பேரரசு வீழ்ச்சி அடைந்து விட்டது. மற்றும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஏரோது என்ற மன்னன் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு தனது சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து தன் மேன்மையை வெளிப்படுத்தும்படியாக ஒரு சொற்பொழிவு ஆற்றினான். ஏரோது தற்புகழை நாடி தன்னைத்தான் வெளிப்படுத்தி தேவனுக்குரிய மகிமையை செலுத்த தவறிவிட்டபடியால் உடனடியாக தேவதூதன் ஏரோது ராஜாவை அடித்தான். ராஜா புழுத்து இறந்து விட்டதாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களில் நாம் வாசித்து அறியலாம். இப்படியாக பரிசுத்த வேதத்திலிருந்து அநேக உதாரணங்களை நாம் பார்க்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளாகிய நாம் எச்சரிப்படையும்படியாக இது போன்ற எச்சரிப்பின் வசனங்களை உதாரணங்களை நமக்கு தருகிறது. நாமே மேன்மையுள்ளவர்களாக காட்டிக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஒருவேளை மிகப்பெரிய கம்பெனியின் மேனேஜராக சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஒருவேளை மிகப்பெரிய கம்பெனியின் மேனேஜராகவோ அல்லது பாஸாகவோ டைரக்டராக கூட நீங்கள் இருக்கலாம். மேலும் மிகப்பெரிய சபையின் போதகர் என்றும் மிகப்பெரிய ஊழியர் என்றும் கூட நீங்கள் அழைக்கப்பட்டு ஜனங்களும் உங்களை கௌரவப்படுத்தலாம். பிரியமானவர்களே, நம் பேசும் விதங்கள், நடை, உடை, பாவனை நம்மை மேன்மை உள்ளவர்களாக காண்பிக்குமாயின் அங்கே நிச்சயம் தேவ நியாயத்திற்கு உண்டாகும். மிக கவனமாயும் எச்சரிப்பமாக இருக்க வேண்டும். ஆமென். God bless you.